எப்போ பார்த்தாலும் சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்றிய, சுவிசேஷம்னா என்ன? ரோமர் 1:4-5 சொல்கிறது, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்தில் முன்னமே சுவிசேஷத்தை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாராம். சுவிசேஷத்தை குறித்து அது என்ன? இயேசு கிறிஸ்து என்கிற நற்செய்தியாம். அதாவது தேவன் இயேசு எனும் நாமத்தில் மாம்சத்தில் வெளிப்படுவாராம். இதுதான் சுவிசேஷமாம். இந்த சுவிசேஷத்தை தான் அறிவிக்கணுமாம். எப்படி? இந்த இயேசு சிந்தின ரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு, நமக்கு மீட்பு, நமக்கு ஜீவன். இப்போ அவருடைய உபதேசம் தான் நமக்கு வேதம். இந்த இயேசுவே தேவன் விசுவாசி, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், பிழைப்பீர்கள் என்பதுதான் சுவிசேஷம். உயிர்த்தெழுந்த இயேசு விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியாக வாசம் செய்வார், உங்களுக்கு சமாதானமும் விடுதலையும் உண்டாகும் என்கிற இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காம நியாயப்பிரமாணம் உண்டு, பண்டிகை உண்டு, வாக்குத்தத்தம் உண்டு, காணிக்கை உண்டு, ஓய்வு நாள் உண்டு, ஆலயத்துக்கு வராமல் இருந்தால் எனக்கு கோபம், தசமபாகத்தை வஞ்சிச்சா உனக்கு வரும் சாபம்னு சொல்கிற கள்ள போதகரை விட்டு வெளியே வாங்க. சத்தியத்தை அறிவிக்காமல் நித்தியத்துக்கு போகிற வழியை தெரிவிக்காமல் நீதியை செய்ய விடாமல் தடுக்கிற கள்ள ஊழியரை விட்டு வெளியே வாங்க. கலாத்தியர் 5:4 படி கிறிஸ்துவும் கிருபையும்